This is Aarti. So இந்த செஷன்ல வந்து நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா கிளாஸ் 7th NCERT ஜியோகிராஃபியோட சாப்டர் 1 என்விரான்மெண்ட் அதுதான் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் யூபிஎஸ்சி. ஸோ யூபிஎஸ்சி பொறுத்த அளவுக்கு நீங்க வந்து கண்டிப்பா எதுல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னா உங்களோட என்சிஆர்டில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். திஸ் இஸ் யுவர் ஃபவுண்டேஷன். ஸோ இஃப் யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் யூபிஎஸ்சினா இந்த சீரீஸ் என்சிஆர்டி சீரீஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆர் எல்ஸ் நீங்க வந்து கிளாஸ் 7 ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா ஒரு சிபிஎஸ்சி பேக்ரவுண்ட் ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குமே வந்து இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் ஒரு 7th பர்சனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு தான் ஐ வில் எக்ஸ்பிளைன். ஓகே, ஸோ யாரா நீங்க வந்து இப்போ கிளாஸ் 7th இருக்கலாம், இன் ஃபியூச்சர் நீங்க வந்து சிவில் சர்வீஸ் ஒரு கரியர் சூஸ் பண்ற ஒரு பர்சன் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் ஒரு யூபிஎஸ்சிக்கு என்ன நீடோ இந்த என்சிஆர்டி புக்ல இருந்து நம்ம அதை தான் வந்து என்ன பண்ண போறோம்னா டேக் ஓவர் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த டாபிக். த சாப்டர் வந்து என்விரான்மெண்ட். ஸோ இப்போ வந்து நீங்க வந்து ஒரு சயின்ஸ் பேக்ரவுண்ட் ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா இந்த சாப்டர்ல இருந்து நீங்க எடுத்துக்க போற விஷயங்கிறது ரொம்ப சிம்பிளான விஷயமா தான் இருக்கும். ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம லிதோஸ்பியர்னா என்ன, ஹைட்ரோஸ்பியர்னா என்ன, அந்த மாதிரி கான்செப்ட்ஸ் தான் படிக்க போறோம். ஆர்எல்ஸ் நீங்க வந்து ஒரு காமர்ஸ் பேக்ரவுண்ட் ஸ்டூடெண்டா இருக்கீங்க, இல்ல வேற ஏதாவது ஒரு ஸ்ட்ரீம் தமிழ் இங்கிலீஷ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்ட்ரீம் பேக்ரவுண்ட்ல இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து கொஞ்சம் புதுசா இருக்கும். பட் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸியாவே நம்ம வந்து படிச்சுட்டு போயிடலாம். எப்படி? பிகாஸ் ஒரு கிளாஸ் 7th லெவல்ல தான் வந்து இந்த சாப்டர் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நாட் சோ டிஃபிகல்ட், அவ்வளவுதான். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் இன் டு தி டாபிக். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபுல்லாவே இந்த ஏரியா ஃபுல்லாவே உங்களுக்கு என்னதான் இருக்கும் அப்படின்னா ஒரு ஸ்டோரி வந்து கொடுத்து அந்த ஏன்னா பிகாஸ் 7th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டா டாபிக் உள்ள போக முடியாது, ஒரு சின்ன ஒரு குட்டி கதைலாம் சொல்லி தான் வரணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி தான் கொடுத்துருக்காங்க. என்ன ஸ்டோரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா எப்படி வந்து நம்மளோட என்விரான்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு, ஹியூமன்னால வந்து என்னென்ன சேஞ்சஸ் வந்து என்விரான்மெண்ட் ஃபேஸ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி ஒரு குட்டி ஸ்டோரி வந்து கொடுத்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இவ்வளோ எல்லாமே பேசலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த டாபிக்கோட ஹெட்டிங் இருக்கு இல்லையா, என்விரான்மெண்ட். ஸோ என்விரான்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதுக்கான விஷயம் வந்து இந்த இந்த பாக்ஸ்ல வந்து இருக்கு. ஸோ என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா இட்ஸ் அவர் பேசிக் லைஃப் சப்போர்ட் சிஸ்டம். ஒரு ஹியூமன் பீயிங் வந்து இந்த எர்த்ல வாழணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து யாரோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம் அப்படின்னா இந்த என்விரான்மெண்டோட சப்போர்ட் முக்கியம். ஸோ ஏன் வந்து இந்த என்விரான்மெண்டோட சப்போர்ட் முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் ப்ரொவைட்ஸ் the air we breathe, the water we drink, the food we eat, the land where we live. ஸோ ஒரு ஹியூமன் வந்து வாழணும் அப்படின்னா இந்த ஏர், வாட்டர், ஃபுட் அண்ட் லேண்ட் இந்த 4 விஷயமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இந்த 4 காம்போனன்ட்ஸுமே நம்மளுக்கு யார் கொடுக்குறாங்க அப்படின்னா இட் இஸ் த என்விரான்மெண்ட் சரௌண்டிங் அஸ். ஸோ நம்மளை சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட் தான் நமக்கு நம்ம சுவாசிக்கிற ஏரை கொடுக்குது, நம்ம ட்ரிங்க் பண்ண வாட்டர் கொடுக்குது, நம்ம சாப்பிட்றதுக்கான ஃபுட் கொடுக்குது, அண்ட் நம்ம வாழ்றதுக்கான லேண்டையும் கொடுக்குது. ஓகே, ஸோ இந்த இதை வச்சு உங்களுக்கு என்ன ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னா நம்மளை தவிர ஒரு ஹியூமன் பீயிங்கை தவிர நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாமே நம்மளுக்கு என்னதான் அப்படின்னா என்விரான்மெண்ட் தான். ஸோ நம்மளை சுத்தி இருக்கிற அனிமல்ஸும் என்விரான்மெண்ட் தான், நம்மளை சுத்தி இருக்கிற பிளான்ட்ஸும் என்விரான்மெண்ட் தான், மற்ற நேச்சர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுவுமே மவுண்டைன்ஸ் அது எல்லாமே நம்மளுக்கு என்விரான்மெண்ட் தான். அண்ட் நமக்கு கண்ணுக்கே தெரியாத மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுவும் வந்து என்னதான் அப்படின்னா நமக்கு என்விரான்மெண்ட் தான். ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்ட் அவர் என்விரான்மெண்ட். ஓகேவா? இதுதான் வந்து நம்ம டைட்டில் ஹெட்டிங். ஓகே, ஸோ இதனாலதான் ஸோ ஏன் வந்து நம்மளுக்கு அது வந்து பேசிக் லைஃப் சப்போர்ட் சிஸ்டம் சொல்றாங்கிறதுக்கு ரீசன் வந்து இதுதான். ஏர் கொடுக்குது, வாட்டர் கொடுக்குது, ஃபுட் கொடுக்குது அண்ட் லேண்ட் கொடுக்குது. ஓகே ஓகே, இந்த மாதிரி இருக்கிற ஒரு என்விரான்மெண்ட்டை எப்படி வந்து ஹியூமன்ஸ் வந்து மாடிஃபை பண்றாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டினோட இந்த லெசனை ஸ்டார்ட் பண்றாங்க. How do human beings modify this natural environment? So environment அப்படின்னு சொல்லும்போது it is natural இல்லையா? ஸோ எதுவுமே இப்ப ஹியூமன்னால கூட இருக்கட்டும் யாரையுமே வந்து நம்ம உருவாக்கல, எல்லாமே வந்து எப்படி உருவாச்சு அப்படின்னா இட் இஸ் நேச்சுரலா வந்து ஃபார்ம் ஆன ஒரு விஷயம். ஸோ ஆனா ஹியூமன் பீயிங்ஸ் வந்து இந்த நேச்சுரலா இருக்கிற என்விரான்மெண்ட்டை மாடிஃபை பண்றாங்க. எப்படிலாம் மாடிஃபை பண்றாங்க அப்படின்னு பாருங்க. இந்த கார் ஃபியூம்ஸ் பொல்யூட் ஏர். ஸோ நம்மளோட ஏரை வந்து நம்மளோட கார் ஃபியூம்ஸ் வந்து பொல்யூட் பண்ணுது. வாட்டரை வந்து நம்ம என்ன பண்றோம், பாட்ல கலெக்ட் பண்றோம். ஃபுட் வந்து வெசல்ஸ்ல சர்வ் பண்றோம். அண்ட் லேண்ட் இஸ் யூஸ்டு டு பில்ட் ஃபேக்டரிஸ். ஸோ நேச்சுரலா இப்போ லேண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து எதுக்காக, ஒரு அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறதுமே வந்து ஒரு ஹியூமன் மாடிஃபைட் சிஸ்டம் தான். ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது தான் வந்து நேச்சுரல்.
அதை வந்து நம்ம வந்து நிறைய பர்பஸ்ஃபுல்லா வந்து நம்ம மாத்துறது வந்து அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதுவுமே ஒரு ஹியூமன் மாடிஃபைட் விஷயம் தான். அது போக நம்ம என்ன பண்றோம், பில்ட் ஃபேக்டரிஸ் பில்ட் பண்றது அப்படிங்கிறது ஒரு கம்ப்ளீட்லி என்ன சொல்றது அப்படின்னா ஒரு மாடிஃபைடு ஹியூமன் மாடிஃபைட் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம என்ன பண்றோம்னா ஹியூமன்ஸ் வந்து நேச்சுரல் என்விரான்மெண்ட்டை மாடிஃபை பண்றோம். Human beings make cars, mills, factories and manufacture containers. So இது cars make பண்றோம், mill factories produce பண்றோம், containers manufacture பண்றோம். இது மூலியமாவும் நம்ம என்ன பண்றோம்னா இந்த natural environment modify பண்றோம். ஓகே, so why is our environment changing அப்படிங்கிற மாதிரியும் இது எல்லாமே வந்து எதுக்காக, ஒரு மனிதனோட ஹியூமனோட நீடுக்காக தான் வந்து இந்த விஷயம் நம்ம என்விரான்மெண்ட் வந்து சேஞ்ச் பண்றோம் அப்படிங்கிற மாதிரியும் இந்த ஸ்டோரியில வந்து ஒரு டேக் அவே வந்து நம்ம எடுத்துக்கலாம். சரியா? ஓகே. we are therefore modifying. So இதே நான் சொன்ன அதே விஷயம் தான், மாடிஃபை பண்றோம் அப்படிங்கறத தாண்டி நம்ம என்ன பண்றோம், at times even destroying our natural surrounding, நம்மளோட நேச்சுரல் சரௌண்டிங்க டெஸ்ட்ராயும் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது. இது வந்து ஒரு குட்டி இன்ட்ரடக்ஷன். ஸோ என்விரான்மெண்ட்னா என்ன, அந்த என்விரான்மெண்ட்டுக்கு இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு. ஸோ நீங்க என்சிஆர்டி வந்து நீங்க நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இந்த என்சிஆர்டி நீங்க நிறைய தடவை ரீட் பண்ணும்போது உங்களுக்குள்ள ஒரு இன்பில் ஸ்கில் வந்து டெவலப் ஆகணும். என்ன அப்படின்னா உங்களோட ஆன்சர் ரைட்டிங். சரியா? ஸோ ஆன்சர் ரைட்டிங்ல நம்மளோட கொஸ்டின் நம்ம எழுதும் போது எப்படி நம்ம என்சிஆர்டி வந்து ஒரு 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 கட் அவுட் வச்சிருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே இட் வாஸ் வெல் அண்ட் குட். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு ஷார்ட்டா ஒரு இப்ப பாருங்களேன், இது வந்து இந்த கதை வந்து நம்மளுக்கு தேவையே இல்லை, பட் அந்த கதை ஏன் கொடுத்துருக்காங்கன்னா டு மேக் த ரீடர்ஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா ஃபீல் பண்ண வைக்கிறதுக்காக. ஸோ ஒரு ஒரு ஷார்ட் ஸ்டோரியில ஸ்டார்ட் பண்ணி அண்ட் சில டேட்டாஸ் கொடுத்து ஏன் வந்து என்விரான்மெண்ட் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டு, ஸோ இந்த மாதிரி நம்மளோட ஆன்சர் ரைட்டிங் ஸ்டைல்ல வந்து அது வந்து இன்பில்ட்டாவே வந்து அன்கான்சியஸா வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா டெவலப் ஆகும். ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர் ஆஃப் ரீடிங் என்சிஆர்டி ரீட் பண்றதுல இது ஒரு பெனிஃபிட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ நமக்கு லெசன் வந்து இங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இது வரைக்கும் பார்த்தது இன்ட்ரோடக்ஷன் மட்டும்தான். ஸோ காம்பனன்ட்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட், ஒரு என்விரான்மெண்ட்ல நம்ம நிறைய நம்மள சுத்தி இருக்கிற எல்லாமே என்விரான்மெண்ட்னு சொல்லிட்டோம் இல்லையா? அப்போ அந்த என்விரான்மெண்ட் கிட்ட நிறைய காம்போனன்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க யாரெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேச்சுரல் காம்போனன்ட்ஸ், ஹியூமன் மேட் காம்போனன்ட்ஸ் அண்ட் தென் ஹியூமனே ஒரு காம்போனன்ட் தான். ஓகே, ஸோ இந்த மூணுமே வந்து ஒரு மேஜரான காம்போனன்ட்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நேச்சுரல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 இருக்கு உங்களுக்கு, லித்தோஸ்பியர், பயோஸ்பியர், அட்மாஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர். ஸோ லித்தோஸ்பியர் அப்படிங்கிறது இட் இஸ் நத்திங் பட் த லேண்ட் போர்ஷன் ஆஃப் தி எர்த். என்விரான்மெண்ட்ல இருக்கிற லேண்ட் போர்ஷனை வந்து நம்ம லித்தோஸ்பியர் சொல்றோம். அதே மாதிரி ஏர் போர்ஷன் அட்மாஸ்பியர், வாட்டர் இஸ் கால்டு ஹைட்ரோஸ்பியர் அண்ட் அதர் எல்லா லிவிங் திங்ஸையும் சேர்த்து நம்ம என்னன்னு சொல்லிடுவோம் அப்படின்னா பயோஸ்பியர் அப்படின்னு சொல்லிடுவோம். ஓகேவா? இது வந்து நேச்சுரல், இது எதுவுமே வந்து நம்ம உருவாக்கல, அதனால வி கால் இட் அஸ் நேச்சுரல் காம்போனன்ட்ஸ் ஆஃப் எர்த். செகண்ட் பாத்தீங்கன்னா அப்படின்னா ஹியூமன் மேட் காம்போனன்ட்ஸ். என்னென்ன என்விரான்மெண்டல் இருக்கிற காம்போனன்ட்ஸை ஹியூமன் மேட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பில்டிங்ஸ், நிறைய பில்டிங்ஸ் கட்டுறோம், பார்க்ஸ் யூஸ் பண்றோம், பிரிட்ஜஸ் கட்டுறோம், ரோட்ஸ், இண்டஸ்ட்ரி. ஸோ என்னென்னலாம் ஒரு ஹியூமன் டெவலப்டு அப்படிங்கிறதோ அது எல்லாமே கம்ஸ் அண்டர் ஹியூமன் மேட் காம்போனன்ட் அப்படிங்கிறது. அண்ட் தென் ஹியூமன் காம்போனன்ட்ல யாரெல்லாம் வருவாங்க, ஃபர்ஸ்ட் ஒரு இண்டிவிஜுவல். நம்ம எல்லாரும் தனித்தனியா பார்க்கும்போது we are all individuals அண்ட் நம்மளுக்கு அப்படிங்கறது ஒரு ஷார்ட்டா வந்து நம்மளுக்கு ஒரு ஃபேமிலி வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். அண்ட் நிறைய ஃபேமிலி சேர்ந்து என்ன டெவலப் ஆகும்னா ஒரு கம்யூனிட்டியா டெவலப் ஆகும். ஸோ நிறைய கம்யூனிட்டிஸ் சேர்ந்து ஒரு ரிலீஜியன் ஃபார்ம் ஆகும். அண்ட் இந்த மாதிரி இது ஒரு டைப். அண்ட் இன்னும் நிறைய குரூப்ஸ் இருக்கும். என்னென்ன குரூப்ஸ், எஜுகேஷனல் டிபெண்ட் பண்ணி ஒரு குரூப் இருக்கு, எக்கனாமிக் டிபெண்ட் பண்ணி ஒரு டீச்சர்ஸ், டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், இந்த மாதிரி எக்கனாமிக் குரூப்ஸ் இருக்கு. அண்ட் பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ஸ்னால நம்ம வந்து ஒரு கம்யூனிட்டியா ஒரு குரூப்ஸ் வந்து ஃபார்ம் பண்றோம். சரியா? ஸோ இந்த மாதிரி இவங்களும் நம்மளை சுத்தி தான் இருக்காங்க அப்படிங்கறதுனால தே ஆர் ஆல்சோ a component, human component. ஓகேவா? ஸோ மேஜரா பார்க்கும் அப்படின்னா 3 components, one is natural, human made and another one is human. ஓகே, இதுதான் வந்து இதுல கொடுத்திருக்காங்க. அண்ட் another from the above conversation you understand the place, இதுதான் place, people, things and nature that surround any living organism. So what is an environment அப்படிங்கறதோட ஆன்சர் என்ன அப்படின்னா இதுதான். ஒரு பிளேஸா இருக்கலாம், பீப்புளா இருக்கலாம், திங்ஸா இருக்கலாம், இல்ல நேச்சரா இருக்கலாம். எந்த ஒரு லிவிங் ஆர்கானிசத்தை அதை சரௌண்ட் பண்ணி இருந்தாலும் அதுதான் அந்த ஆர்கானிசத்தோட என்விரான்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம இருக்கோம் அப்படின்னா ஹியூமன் பீங்ஸ் இருக்கோம்னா நம்மள சுத்தி இருக்கிற பிளேஸ், பீப்புள், திங்ஸ் அண்ட் நேச்சர் வந்து நம்மளோட என்விரான்மெண்ட். இப்ப இதுவே ஒரு டாக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்,
சோ இந்த டாக் சுத்தி இருக்கிற பிளேஸ், பீப்புள், திங்ஸ் அண்ட் நேச்சர் இது எல்லாமே அந்த டாகோட என்விரான்மெண்ட். ஓகேவா? சோ எந்த ஒரு ஆர்கானிசத்தை சுத்தி இருக்கிற இந்த 4 காம்போனன்ட் இருக்கிறதோ அது எல்லாத்தையும் நம்ம என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சோ இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது காம்போனன்ட்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இட் இஸ் a காம்பினேஷன் ஆஃப் நேச்சுரல், அது பார்த்துட்டோம்ல. நேச்சுரல் என்விரான்மெண்ட்ல இன்னும் 2 ஃபேக்டர்ஸ் கண்டிஷன்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் அப்படிங்கிறது 2 விஷயம். ஸோ பயோட்டிக் அப்படின்னா இந்த சயின்ஸ்ல வந்து இந்த பயோட்டிக் இந்த டேர்ம் வந்து எதை ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா வேர்ல்ட் ஆஃப் லிவிங் ஆர் லிவிங் அப்படின்னா நம்ம பயோ அப்படின்னு சொல்லுவோம். நான் லிவிங் அப்படின்னா we call it as abio அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ பயோட்டிக் அப்படின்னா வேர்ல்ட் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம், பிளான்ட், அனிமல், இந்த மாதிரி லிவிங் ஆர்கானிசத்தோட என்விரான்மெண்ட்டை வந்து பயோட்டிக் என்விரான்மெண்ட்னு சொல்லுவோம். இந்த மாதிரி லேண்டு, அப்புறம் எலிமெண்ட்ஸ், இந்த மாதிரி மற்ற விஷயம்லாம் இருக்கு இல்லையா, மினரல்ஸ், ஸோ இது எல்லாத்தையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஏபயோட்டிக் காம்பனன்ட்ஸ் ஆஃப் தி என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்த காம்பனன்ட்ஸ் வேற, இது வந்து நேச்சுரல் என்விரான்மெண்ட்டுக்குள்ள இருக்கிற பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் என்விரான்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ இது வந்து இங்க ஒரு விஷயம் இம்பார்ட்டண்டா நோட் பண்ணுவோம். சரியா? அண்ட் தென் நேச்சுரல் என்விரான்மெண்ட் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி இங்க வந்து இன்னொன்று கொடுத்துருக்காங்க என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து யூபிஎஸ்சிக்கு வந்து இம்பார்ட்டண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா நாட் அட் ஆல் மச் இம்பார்ட்டன்ட். பட் இஃப் யூஆர் கிளாஸ் 7 ஸ்டூடெண்ட் இது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா நீங்க வந்து லிசன் பண்ணிக்கலாம். என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது என்விரானர் அப்படிங்கிற ஒரு பிரெஞ்சு வேர்ட்ல இருந்து வந்தது. ஸோ என்விரானர் அப்படிங்கிறது என்னன்னா நெய்பர்ஹுட். ஓகே, ஸோ யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ்க்கு வந்து இது இம்பார்ட்டன்ட் கிடையாது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி ஒரு அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க எடுத்து எங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களோட எஸ்ஸே ரைட்டிங்ல, அது மற்ற உங்களோட ரைட்டிங் ஸ்கில்ஸை நீங்க காட்டுற பிளேசஸ்லாம் வந்து இந்த மாதிரி வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் நேச்சுரல் என்விரான்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா லேண்ட், வாட்டர், ஏர், பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ் கம்பரைஸ் தி நேச்சுரல் என்விரான்மெண்ட். ஸோ லேண்ட், நேச்சுரல் என்விரான்மெண்ட்ல யார் யாரெல்லாம் இருப்பாங்க? லேண்ட் இருக்கும், வாட்டர் இருக்கும், ஏர், பிளான்ட், அனிமல்ஸ், எதெல்லாம் லிவிங் ஆர்கானிசமோ எதெல்லாம் நம்மளை சுத்தி இருக்கோ அது எல்லாமே நேச்சுரல் என்விரான்மெண்ட்ல வரும். ஓகே, ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் நம்ம கிளாஸ் 6லேயே நம்ம வந்து படிச்சிருப்போம் லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர், அட்மாஸ்பியர் அண்ட் பயோஸ்பியர். ஸோ அதை பத்தின ஒரு அடிஷ்னல் வேல்யூ ஆடட் பாயிண்ட்ஸ் தான், நம்ம அப்கிரேடட் பாயிண்ட்ஸ் தான் வந்து நம்ம இந்த கிளாஸ்ல வந்து படிப்போம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் we are going to discuss about lithosphere. Okay, so lithosphere அப்படிங்கிறது என்னன்னா it is the solid crust or the hard top layer of the earth. ஸோ எர்த்தோட ஃபர்ஸ்ட் லேயர் இருக்குல்ல, நம்ம வந்து லேண்ட் அப்படின்னு நம்ம ரெஃபர் பண்றோம்ல, அதுதான். அதாவது அந்த லேண்ட் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா இட் இஸ் த சாலிட் கிரஸ்ட் லேயரா வந்து இருக்கும். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் சாப்டர் இன்சைட் அவர் எர்த், அந்த சாப்டர்ல வந்து நம்ம தனித்தனியா கிரஸ்ட், மேண்டல், இந்த மாதிரி நம்ம தனித்தனியா படிப்போம். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் எர்த்தோட ஃபர்ஸ்ட் டாப் மோஸ்ட் லேயரா தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா கிரஸ்ட்னு சொல்லுவோம். அந்த கிரஸ்டோட சாலிட் கிரஸ்ட் லேயர் தான் வந்து ஃபார்ம் ஆகுறது தான் என்னன்னா லித்தோஸ்பியர் ஆர் தி ஹார்ட் டாப் லேயர் ஆஃப் தி எர்த். எர்த்தோட ஹார்ட் டாப் லேயரா வந்து லித்தோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து எதால மேடா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராக்ஸ், மினரல்ஸ் அண்ட் தின் லேயர் ஆஃப் சாயில். நமக்கு தெரியும்ல லேண்ட்ல வந்து சாயில் இருக்கு அப்படின்னு தெரியும்ல. ஸோ லித்தோஸ்பியர்ல என்னென்னலாம் இருக்கும்? ராக்ஸ் இருக்கும், மினரல்ஸ் இருக்கும் அண்ட் தின் லேயர் ஆஃப் சாயில் இருக்கும். சரியா? இட் இஸ் an irregular surface with various landforms. ஸோ லித்தோஸ்பியர் வந்து நம்ம வந்து பாக்குறதுக்கு வந்து எப்படி இருக்கும்னா ஒரு லெவல்ட் அப் சர்ஃபேஸ் மாதிரி இருக்கும். பட் இன் ஜெனரல் வந்து அது வந்து ஒரு லெவல்ட் அப் சர்ஃபேஸ் கிடையாது. அது வந்து எப்படி இருக்கும்? இட் இஸ் a irregular surface. irregular surface-ஆ இருக்கும். அதுல வேரியஸ் ஏன் வந்து அது irregular-ஆ இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க, ஒரு நீங்க வந்து ஒரு செட் ஆஃப் ஏரியால வந்து நீங்க வந்து சாயில் பார்க்கலாம். கொஞ்சம் தூரம் தள்ளி போனீங்க அப்படின்னா அங்க வந்து ஏதோ ஒரு பாண்ட் இருக்கலாம், இல்ல வந்து ஒரு ரிவர் இருக்கலாம், இல்ல ஒரு மவுண்டைன் இருக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே வந்து கலந்துதான் வந்து இந்த லித்தோஸ்பியர்ல வந்து இருக்கும். அதாவது நம்ம டாப் மோஸ்ட் லேயர் ஆஃப் எர்த்ல வந்து இருக்கும் இல்லையா. ஸோ மவுண்டைன்ஸ் இருக்கும், பிளாட்டூஸ் இருக்கும், பிளெயின்ஸ், வேலிஸ், இந்த மாதிரி வேரியஸ் லேண்ட் ஃபார்ம்ஸ் வந்து மேட இருக்கிற ஒரு ஸ்பியர் தான் என்னன்னா லித்தோஸ்பியர். ஓகே, ஸோ அதனால இட் வாஸ் irregular in structure surfaceல. ஓகேவா? landforms are found over the continent and also on the ocean floors. ஸோ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா கான்டினென்ட்ஸ்ல, அதாவது இந்த லேண்ட் மாஸ் மேல நிறைய லேண்ட்ஃபார்ம்ஸ், மவுண்டைன்ஸ் இருக்கு, பிளெயின்ஸ் இருக்கு, வேலிஸ் இருக்கு, இந்த மாதிரி லேண்ட்ஃபார்ம்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனா நம்மளோட ஓஷன் ஃப்ளோர்ஸ் இருக்கு இல்லையா, சீபெட்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ கடல் இருக்குன்னா கடலோட அடியில, ஸோ அங்கேயுமே நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னா லேண்ட்ஃபார்ம்ஸ் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஐலாண்ட்ஸ் இருக்கு இல்லையா.
சோ இந்த ஐலாண்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னா இட் இஸ் இப்போ வந்து இதுதான் வாட்டர் சர்ஃபேஸ், இதுதான் ஒரு சீலா, இதுதான் ஒரு ஓஷன் அப்படின்னா உங்களுக்கு கீழ இருந்து ஃபார்ம் ஒரு மவுண்டன் இருக்கும். சோ இந்த மவுண்டனோட டாப் மட்டும் எங்க இருக்கும் அப்படின்னா உங்களோட சி லெவலுக்கு ஆர் ஓஷன் லெவலுக்கு மேல இருக்கும். சோ திஸ் இஸ் யுவர் ஐலாண்ட். இததான் நம்ம என்ன சொல்லுவோம், ஐலாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா இந்த டாப் மட்டும் தான் வெளியே தெரியும், சுத்தி நமக்கு என்ன இருக்கும், தண்ணி தண்ணி தான் தெரியும். சோ அதனால we call it as island. ஆனா இது வந்து வெறும் இந்த தண்ணி இங்க வந்து ஒரு லேண்ட் மாஸ் மட்டும் தான் இருக்கான்னு கேட்டா கிடையாது. இதுக்கு கீழே என்ன இருக்கு, ஒரு பெரிய மவுண்டன் இருக்கு, immersed in the sea. சோ அப்போ ஓஷன் ஃப்ளோஸ்லயுமே நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா லேண்ட் ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, இதுதான் வந்து லித்தோஸ்பியர். சோ லித்தோஸ்பியர் இஸ் த டொமைன் தட் ப்ரொவைட்ஸ். சோ இங்க தான் வந்து நம்மளுக்கு என்னெல்லாம் இருக்கு, ஃபாரஸ்ட் இருக்கு, கிரேசிங் பண்றதுக்கு கிராஸ் லேண்ட் இருக்கு, அக்ரிகல்ச்சரோட லேண்ட் இருக்கு, ஹியூமன் செட்டில்மெண்ட்ஸ் இங்க தான் பாசிபிள். அதே மாதிரி மினரல் வெல்த்தும் வந்து நமக்கு எங்க தான் கிடைக்கும் அப்படின்னா நம்மளோட லித்தோஸ்பியர்ல தான் கிடைக்கும். சரியா, சோ லித்தோஸ்பியர் பத்தி அது வந்து சாலிட் கிரஸ்ட், அது ராக்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கு, தின் லேயர் ஆஃப் சாயில் இருக்கும், irregular சர்ஃபேஸ் இருக்கும். ஏன் irregular இருக்குன்னா மவுண்டன் பிளாட்டோ பிளெயின் இருக்கிறதுனால லேண்ட் ஃபார்ம்ஸ் இருக்கு அண்ட் என்னென்னலாம் நமக்கு ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு சொன்னோம்னா லித்தோஸ்பியர் இஸ் கம்ப்ளீட்டட். ஓகே, அண்ட் தென் இந்த டொமைன் ஆஃப் வாட்டர் டொமைனை நம்ம என்னன்னு ரெஃபர் பண்றோம்னா we call it as ஹைட்ரோஸ்பியர். ஹைட்ரோ அப்படின்னாலே நமக்கு என்னது, வாட்டர் அப்படிங்கிற அர்த்தம். சோ வாட்டர் இருக்கிற ஒரு ஏரியாவை நம்ம ஹைட்ரோஸ்பியர்னு சொல்றோம். சோ இட் கம்ப்ரைசஸ் வேரியஸ் சோர்ஸ் ஆஃப் வாட்டர். வாட்டரோட வேரியஸ் சோர்ஸ் வந்து இல்ல இந்த ஹைட்ரோஸ்பியர்ல இருக்கு. சோ நம்மளுக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் வாட்டர் பாடிஸ் இருக்கு. என்னென்ன, ரிவர்ஸ் இருக்கு, லேக்ஸ் இருக்கு, சீஸ், ஓஷன்ஸ், இந்த மாதிரி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் வாட்டர் பாடிஸ் நமக்கு இருக்கு. இது எல்லாமே நமக்கு என்ன, வாட்டரே வந்து ஒரு லிவிங் ஆர்கானிசம் வாழ்றதுக்கு தேவை. சோ இந்த ஹைட்ரோஸ்பியரும் அப்படிதான் நமக்கு நம்மளோட லிவிங் ஆர்கானிசம் எல்லாத்துக்கும் ஒரு எசென்ஷியலான ஒரு ஏரியா. ஓகே, and then the next is the atmosphere. The atmosphere is the thin layer of air that surrounds the earth. earth சுத்தி இருக்கிற ஒரு thin layer தான் நம்ம என்ன சொல்றோம், ஏரோட thin layer. ஓகே, so earth சரவுண்ட் பண்ணி இருக்கிற ஒரு thin layer of earth we refer as atmosphere. Okay, the gravitational force of the earth holds atmosphere around it. So ஏன் வந்து இந்த எர்த் சுத்தி ஒரு thin layer of air வந்து இருக்கு அப்படின்னா it is due to the gravitational force of the earth. earthோட gravitational forceனால தான் ஒரு thin layer of air வந்து அது என்ன பண்ணி வச்சிருக்குன்னா ஒரு அங்க வந்து ஸ்டேபிளா நின்னுட்டே இருக்கு. சரியா, சோ அதுதான் நம்மளுக்கு அட்மாஸ்பியரா ஃபார்ம் ஆகுது. Okay, what is the purpose of this atmosphere அப்படின்னு பார்த்தோம்னா it protects from the harmful rays ல இருந்து நம்மளுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் யூவி ரேல இருந்து, சன்ல இருந்து வர யூவி ரேஸ்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. அண்ட் ஸ்கார்ச்சிங் ஹீட் ஆஃப் தி சன். ஸோ சன்ல இருந்து வர அந்த ஸ்கார்ச்சிங் ஹீட்ல இருந்து நம்மள ப்ரொடெக்ட் பண்றது யார் அப்படின்னா நம்மளோட அட்மாஸ்பியர் தான். ஒரு நியூட்ரல் எஃபெக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறது அந்த அட்மாஸ்பியர். ஓகேவா, ஸோ அந்த அட்மாஸ்பியர்ல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தா நம்பர் ஆஃப் கேசஸ் இருக்கு, டஸ்ட், வாட்டர் வேப்பர், இந்த மாதிரி நிறைய காம்பனன்ட்ஸ் வந்து இந்த அட்மாஸ்பியர்ல இருக்கும். ஸோ இந்த சேஞ்சஸ், இந்த அட்மாஸ்பியர்ல நடக்கிற சேஞ்சஸ் தான் நம்ம என்ன சொல்றோம், வெதர் அண்ட் கிளைமேட். ஒரு நாளோட அட்மாஸ்பியரிக் சேஞ்சஸ் சொல்லும் போது we call it as weather அப்படின்னு சொல்லுவோம். இல்ல ஒரு செட் ஆஃப் பீரியட் வரைக்கும் அந்த அட்மாஸ்பியர் சேஞ்சஸ் நம்ம பேசணும் அப்படின்னா we call it as climate அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, so what is weather and what is climate na it is nothing but the changes in the atmosphere. அட்மாஸ்பியர்ல நடக்கிற சேஞ்சஸ் தான் வெதர் அண்ட் கிளைமேட் அப்படின்னு டிஸ்கிரைப் பண்றோம். சரியா, ஓகே, so this is atmosphere அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஏர், அதுல வந்து வேற என்னென்ன பார்ட் இருக்கு, ஏன் வந்து ஏர் இருக்கு, அண்ட் வெதர்னா என்ன, கிளைமேட்னா என்ன அப்படிங்கறத நீங்க வந்து நோட் பண்ணுங்க. ஓகே, and then next biosphere, plant and animal kingdom together make biosphere. So biosphere அப்படின்னு சொல்லும்போது all living organisms சொன்னோம் இல்லையா. So living organism, plant to living organism தான், அனிமலும் living organism தான். So இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் நம்மளுக்கு என்ன மேக் பண்றாங்கன்னா biosphere அப்படின்னு சொல்றோம். It is a narrow zone of earth where land, water and air interact with each other to support life. So இந்த பயோஸ்பியர்ல தான் இப்ப பாத்தீங்க அப்படின்னா அட்மாஸ்பியர் அப்படிங்கறது உங்களை சரவுண்ட் பண்ணி இருக்கிற ஒரு அட்மாஸ்பியர் சொன்னோம். லித்தோஸ்பியர் அப்படிங்கிறது லேண்ட் போர்ஷன் அப்படின்னு சொன்னோம். ஹைட்ரோஸ்பியர் அப்படிங்கிறது இதுல இருக்கிற வாட்டர் ஏரியா அப்படின்னு சொன்னோம். சோ இந்த மூணுமே ஹைட்ரோஸ்பியர், லித்தோஸ்பியர் அண்ட் அட்மாஸ்பியர், இவங்க மூணு பேரும் யாருக்காக தான் வேலை பண்றாங்கன்னா இந்த பயோஸ்பியருக்காக. ஏன்னா இங்கதான் வந்து என்ன பண்ண போறாங்க, இவங்க எல்லாரும் இன்டராக்ட் பண்ண போறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து வாட்டர் வேணும், ஏர் வேணும், லேண்ட் வேணும். பயோஸ்பியர்ல நம்ம இருக்கோம், ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் இன் தி பயோஸ்பியர். அப்போ இவங்களோட சர்வைவல்க்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்றாங்க, ஹைட்ரோஸ்பியர் ஹெல்ப் பண்றாங்க,
அட்மாஸ்பியர் ஹெல்ப் பண்றாங்க அண்ட் லித்தோஸ்பியர் ஹெல்ப் பண்றாங்க. சரியா? சோ இன்டராக்ஷன் இந்த மூணு ஸ்பியர்ஸோட இன்டராக்ஷன் எங்க நடக்குதுன்னா இந்த பயோஸ்பியர்ல நடக்குது. சோ திஸ் இஸ் a question possible area which is the zone in which the land, water and air interact அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்னா it is the biosphere. Okay, so this is நம்ம வந்து என்ன படிச்சுப்போம்னா natural environment ஓட 4 விஷயம். so lithosphere, hydrosphere, biosphere and atmosphere னா என்ன அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். ஓகே, இத வந்து ஒருக்கா சம்மரைஸ் பண்ணி நோட்ஸ் எடுத்துக்கோங்க, it will be helpful. and then what is an ecosystem? okay, environment அப்படின்னு ஒன்னு படிச்சோம். இப்போ என்ன படிக்க போறோம் அப்படின்னா ecosystem அப்படின்னு ஒன்னு படிக்க போறோம். so ecosystemனா என்ன? இங்க இருக்கு. it is a system formed by the interaction of all living organisms with each other with the physical and chemical factors of the environment in which they live, all linked by transfer of energy and material. so environment அப்படின்னு சொல்லும்போது ஹைட்ரோஸ்பியர் இருக்காங்கல்ல, இவங்க ஒரு சைடு தனியா நிப்பாங்க, அட்மாஸ்பியர் அவங்க ஒரு சைடு தனியா இருப்பாங்க, லித்தோஸ்பியர் ஒரு சைடு தனியா, பயோஸ்பியர் ஒரு சைடு தனியா, இவங்க எல்லாம் சுத்தி நம்மள சுத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது we call it as environment. அதே இது ஈகோசிஸ்டம் அப்படின்னு சொல்றோம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் ஈகோசிஸ்டம் அப்படின்னு நான் பேசுறேன் அப்படின்னா, இந்த வாட்டர்ல இருக்கிற ஒரு ஒரு வாட்டர் பிளான்ட் இருக்கு, இந்த பிளான்ட ஒரு அனிமல்ஸ் ஒரு ஃபிஷ் சாப்பிடுது, இந்த ஃபிஷ் ஒரு பெரிய பிக் ஃபிஷ் சாப்பிடுது, அந்த ஃபிஷ்ஷ வந்து ஒரு ஹியூமன் சாப்பிடுறாங்க அப்படின்னா இங்க வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் நடக்குது இல்லையா? இந்த இங்க இருந்து ஒருத்தவங்களுக்கு எனர்ஜி டிரான்ஸ்பர் ஆகுது, இங்க இருந்து ஒருத்தவங்களுக்கு இன்னொருத்தவங்களுக்கு எனர்ஜி டிரான்ஸ்பர் ஆகுது, மெட்டீரியல் டிரான்ஸ்பர் ஆகுது. இந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்ல இருக்கிற வேரியஸ் காம்போனன்ட்ஸ் அவங்க எல்லாரும் ஒருத்தரோட ஒருத்தர் இன்ட்ராக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா அத வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஈகோசிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். சிஸ்டம் ஃபார்ம்டு பை த இன்டராக்ஷன் ஆஃப் ஆல் லிவிங் ஆர்கானிசம். சோ பிளான்ட் அப்படிங்கிறது ஒரு லிவிங் ஆர்கானிசம், ஃபிஷ் அப்படிங்கிறது ஒரு லிவிங் ஆர்கானிசம், அதுக்கு மேல இருக்கிற ஒரு பிக் ஃபிஷ் ஒரு லிவிங் ஆர்கானிசம். இந்த மாதிரி ஒரு லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கு நடுவுல இருக்கிற இன்டராக்ஷன், அதனால ஃபார்ம் ஆகுற ஒரு சிஸ்டம் தான் நமக்கு என்னது ஈகோசிஸ்டம். சோ இந்த இன்டராக்ஷன்னால என்ன நடக்கும்? பிசிக்கல் ஆர் கெமிக்கல் ஃபேக்டர்ஸ் ஆஃப் தி என்விரான்மெண்ட்டும் டிரான்ஸ்பர் ஆகலாம், linked by எனர்ஜியும் டிரான்ஸ்பர் ஆகலாம், மெட்டீரியலும் டிரான்ஸ்பர் ஆகலாம். சரியா? so this is nothing but your ecosystem. okay, I hope it was clear. and then இங்க கொடுத்திருக்காங்க what is an ecosystem அப்படினு again கொடுத்திருக்காங்க. and NCC இது ஒரு ஷார்ட் ஸ்டோரியோட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. என்னென்ன ஒரு ஒரு என்விரான்மெண்ட்ல என்னெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கறத மாதிரி ஒரு குட்டி ஸ்டோரி இருக்கு, அது நமக்கு வேண்டாம், just skip it. இங்க இருக்கு all plants, animals and human beings depend on their immediate surroundings. so எல்லா plants, animals, human beings எதை டிபெண்ட் பண்ணிருக்கோம்னா நம்ம பக்கத்துல இருக்கிற சரௌண்டிங்க டிபெண்ட் பண்ணிருக்கோம். எப்படி இருக்கும்? often they are also interdependent. டிபெண்ட் பண்ணி மட்டும் இல்ல, இன்டர்டிபெண்டன்டா நம்ம வந்து அதுக்கு ஒண்ணு கொடுக்குறோம்னா அது நம்ம கிட்ட இருந்து ஒண்ணு எடுத்துக்கும். சரியா? அந்த மாதிரி ஒரு இன்டர்டிபெண்டன்ட் ஒரு லைஃப் தான் வந்து இங்க வந்து இருக்கு. so this relation between the living organism as well as the relation between the organisms and their surroundings. so இங்க ரெண்டு விஷயம் நோட் பண்றோம். ஒன்னு லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கு நடுவுல ஒரு பிளான்ட்டுக்கும் அனிமலுக்கும், இல்ல ஒரு அனிமலுக்கும் அனிமலுக்கும், அப்படி ஒரு லிவிங் ஆர்கானிசம்க்கு மட்டுமே நடுவுல இருக்கிற ரிலேஷனையும் நம்ம மீன் பண்றோம். அண்ட் ஆல்சோ அந்த லிவிங் ஆர்கானிசம்க்கும் அண்ட் அதோட சரௌண்டிங்க்கும் நடுவுல இருக்கிற ரிலேஷனையும் நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா ஈகோசிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, so this is ecosystem that could be in an ecosystem of large, ஒரு ரெயின் ஃபாரஸ்ட் லெவல்ல ஒரு ecosystem இருக்கலாம், கிராஸ்லேண்ட் லெவல்ல ஒரு ecosystem இருக்கலாம், டெசர்ட், மவுண்டன், இந்த மாதிரி எந்த மாதிரி நான் வேணா ஒரு ஸ்மால் பாண்ட்ல கூட என்ன இருக்கலாம் அப்படின்னா ஒரு ecosystem டெவலப் ஆகலாம். சரி, சோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த ecosystem அப்படிங்கிற வேர்டை வந்து கேட்கும்போது if you are class 7 student அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்? கொஞ்சம் புதுசா வந்து தெரியும், புரியலையே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகும். பட் when you are going to a higher classes நீங்க நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இதுக்கெல்லாம் வந்து படிப்பீங்க. அப்போ வந்து இந்த ecosystem அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா ஃபெமிலியர் ஆயிடும். சரியா? so you don't worry about it. so இப்போ வந்து நீங்க ecosystem என்ன மட்டும் படிச்சுக்கணும்னா the interaction between living organism and with each other and also the living organism with their surroundings, அத வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்னா ecosystem அப்படின்னு சொல்றோம். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, சோ இதோட நமக்கு ecosystem கம்ப்ளீட் ஆகுது. the human environment அப்படின்னு ஒன்று இருக்கு. so human beings interact with the environment, modified it according to their need. so நம்ம என்ன பண்றோம்? நம்மளுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து இந்த என்விரான்மெண்ட்டை மாடிஃபை பண்றோம். ஸோ ஏர்லி ஹியூமன்ஸ் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா நேச்சுரல் சரௌண்டிங்கோட அடாப்ட் ஆக ட்ரை பண்ணாங்க. ஒரு சிம்பிள் லைஃப் லீட் பண்ணி
அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து அந்த நேச்சர்ல இருந்தே எடுத்துக்கிற மாதிரி ட்ரை பண்ணாங்க. ஆனா ஆஃப்டர் தட் என்ன ஆச்சு அப்படின்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆச்சு. ஸோ நம்ம அக்ரிகல்ச்சர் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சோம். They learn to grow crops, domesticate animals and later settle the life. ஸோ ஒரு செட்டில் ஆன லைஃப் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ வீல் இன்வென்ட் பண்ணோம், சர்ப்ளஸ் ஃபுட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம், வாட்டர் சிஸ்டம் எமர்ஜ் ஆச்சு, ட்ரேட் வந்து ஸ்டார்ட் ஆச்சு, காமர்ஸ் தான் டெவலப் ஆச்சு. இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்துச்சு. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் எனேபிள் லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷன். ஸோ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்படின்னு வந்த அப்புறம் நமக்கு என்ன ஆச்சு, லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது வந்து நடந்துச்சு. ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷனும் இன்னும் ஃபாஸ்டர் ஆச்சு, இன்ஃபர்மேஷன் ரெவல்யூஷன் நடந்துச்சு, கம்யூனிகேஷன் ஈஸி ஆச்சு. ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே வந்து நம்ம ஹியூமன்ஸ் வந்து மேட் பண்ணுது இல்லையா. அண்ட் ஓகே, ஹேவ் யூ எவர் தாட் வை யூ லவ் ஈட்டிங் ஜூசி வாட்டர்மெலான்? சம்மர்லயும் ஒரு ஜூசி வாட்டர்மெலான் சாப்பிடணும்னு நினைக்கிறோம், விண்டர்லயும் வந்து ஒரு ஹாட் ரோஸ்டட் பீனட்டை சாப்பிடணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ என்ன அப்படின்னா, a perfect balance is necessary between the natural and human environment. ஸோ சம்மர்ல பாத்தீங்க அப்படின்னா வெளிய என்விரான்மெண்ட் வந்து ரொம்ப ஹாட்டா இருக்கும். ஸோ நம்மளோட ஹியூமனோட என்விரான்மெண்ட் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு நினைப்போம்னா, நம்ம வந்து ஒரு சில்னஸா வேணும் அப்படின்னு வாட்டர்மெலான் சாப்பிடுவோம். இதே இது விண்டர்ல பாத்தீங்கன்னா சரௌண்டிங் என்விரான்மெண்ட் வந்து கூலா இருக்கும். அப்ப வந்து நம்ம என்ன திங்க் பண்ணுவோம் அப்படின்னா, we will prefer என்னது ஹாட் ரோஸ்டட் பீனட்ஸ். ஓகே, ஸோ ஹியூமன் ஜஸ்ட் லேர்ன் டு லிவ் யூஸ் இட். ஸோ அதனால நம்ம வந்து நிறைய ஹார்மோனியஸ் வேல வந்து நம்ம யூஸ் பண்ண பழகிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ தட்ஸ் இட், நத்திங் சீரியஸ். ஸோ இது வந்து ஹியூமன் என்விரான்மெண்ட். அண்ட் வித் திஸ் வி கம்ப்ளீட்டட் திஸ் சாப்டர் வித்தின் ஆல்மோஸ்ட் ஒரு 40 மினிட்ஸ்க்குள்ள நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த கிளாஸ் 6 கிளாஸ் 7 புக் எல்லாமே வந்து இப்படிதான் இருக்கும், ஈஸியா வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதுல இருந்து உங்களுக்கு நீங்க எடுக்க போறது ஒரு 5 பாயிண்ட் 6 பாயிண்ட் அவ்வளவுதான். ஸோ அதுக்காக இந்த 40 மினிட்ஸ் நீங்க யூஸ் பண்ணி ஜஸ்ட் நோட்ஸ் மட்டும் எடுத்து வச்சிட்டீங்கன்னா இட்ஸ் வெல் அண்ட் குட். ஓகே, ஸோ ஐ ஹோப் திஸ் லெசன் வாஸ் கிளியர் ஃபார் யூ. அடுத்து வந்து நம்ம கிளாஸ் செகண்ட் சாப்டர் இன்சைட் அவர் இயர்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ட்ரை பண்ணுவோம். ஓகே, see you.